அணிலோட முதுகுல ஏன் கோடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கோடு எப்படி வந்ததுங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ராமருக்கும் அணிலுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு குட்டி கதை இது. ஒரு தடவை என்ன ஆச்சு, சீதையை ராவணன் கடத்திட்டு போய் லங்கையில வச்சிருந்தான்ல. அப்போ அந்த லங்காக்கு போறதுக்கு ராமரும் அவரோட ஆர்மியும் பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்களாம். பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் எடுத்து அதுல ராமா அப்படின்னு எழுதி அந்த கல்லை தூக்கி போட்டா அந்த கல்லு மிதக்க ஆரம்பிச்சுதான், ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சுதான். இந்த மாதிரி ஒரு ஒரு கல்லுலையும் ராம ராம ராமன்னு எழுதி எழுதி அந்த கல்லெல்லாம் ஒன்று பக்கத்துல ஒன்று வச்சு 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 அந்த பிரிட்ஜை கட்டிட்டு இருந்தாங்களாம். யாரெல்லாம்? இந்த வானர சேனை. வானர சேனைனா குரங்கு சேனை, மங்கி ஆர்மி. வானர சேனை கரடி எல்லாம் சேர்ந்து அந்த பிரிட்ஜை கட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ இதை பார்த்து ஒரு குட்டி அணில் ஒன்று இதை பார்த்துட்டு இருந்ததான். பார்த்துட்டு அதுக்கும் ஆசையா இருந்ததான், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒர்க் பண்றாங்களே, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில் என்ன பண்ணிட்டான். அணில் எவ்வளவு ஸ்மாலா இருக்கும், குட்டியா இருக்கும்ல, அதால குட்டி குட்டி கல்லு தானே தூக்க முடியும். சின்ன சின்ன பெபிள்ஸை தூக்கிட்டு வந்துதான் அந்த அணில். இதை பார்த்துட்டு ஒரு குரங்கு என்ன பண்ணிட்டான், கிண்டல் பண்ணிட்டான் இந்த அணில பார்த்துட்டு. ஏய் அனில், நீ என்ன இவ்வளவு குட்டி குட்டி கல்லெல்லாம் கொண்டு போடுற? நாங்க எவ்வளவு பெரிய பெரிய பாறாங்கல்ல தூக்கி தூக்கி போட்டு இருக்கோம் எங்க பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, எங்கேயாவது நடுநடுல ஓடி வந்து நசுக்கிடாத அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டான் ஒரு குரங்கு. அதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த அணிலுக்கு ரொம்ப சேடா இருந்ததான், ரொம்ப வருத்தமா இருந்ததான். நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்றோம், நம்மள போய் எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களே அப்படின்னு அதுக்கு ரொம்ப வருத்தமா அழுகழுகையா வந்துதான். அது உடனே போய் ராமர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ராமர் தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அப்ப இது ராமர் கிட்ட போய், ராமா இங்க பாருங்க, எல்லாரும் வந்து கிண்டல் பண்றாங்க, நான் கஷ்டப்பட்டு குட்டி குட்டி கல்லா கொண்டு போடுறேன், எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ராமர் கிட்ட. உடனே ராமர் என்ன பண்ணாராம், ராமர் சொன்னாராம், இங்க பாருங்க, நீங்க பெரிய பெரிய கல்ல போட்டிருக்கீங்கல்ல, அந்த பெரிய கல்லுக்கு நடுவுல கேப் இருக்கும்ல, ரெண்டு பெரிய கல்லுக்கு நடுவுல இருக்கிற குட்டி 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 கேப் எல்லாம் இந்த அணில் கொண்டு வர குட்டி குட்டி ஸ்டோன் தான் ஃபில் பண்ணிருக்கு. அந்த குட்டி ஸ்பேஸ்ல எல்லாம் இந்த குட்டி குட்டி கல்லு தான் போய் அடைச்சு பிரிட்ஜ் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. நீங்க பெரிய கல்ல போட்டு பண்ற வேலை எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி இந்த அணில் குட்டி கல்ல கொண்டு போடுற வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அதே அளவுக்கு வேலை தான் இந்த அணிலும் செய்யறது. இந்த அணில் பண்ற வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. அதனால யாரும் அணில கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க எல்லாருமே பண்ற வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, எல்லாருமே நல்லா பண்றீங்க. ஒருத்தர் நிறைய பண்றோம், ஒருத்தர் கம்மியா பண்றோம்னு கிண்டல் பண்ணக்கூடாது ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த அணில எடுத்து அதோட முதுகுல இப்படி தடவி கொடுத்தாராம். நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அணில தடவி கொடுத்தாராம். அப்ப அவர் தடவி கொடுக்கும்போது அவரோட விரல் தான் அணிலோட முதுகுல இருக்கிற லயன்ஸா மாறிதான். இதுதான் அணிலுக்கும் ராமருக்கும் நடுவுல நடந்த கதை. இவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டின அந்த பிரிட்ஜ் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு பேர் ராமசேது பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவுல இன்னைக்கும் அந்த பிரிட்ஜ் இருக்கு. சேட்டலைட் இமேஜஸ் வழியா நமக்கு அந்த பிரிட்ஜோட போட்டோ கிடைச்சிருக்கு. இதுல இன்னும் உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம அணில் மாதிரி சின்னதா இருக்கும், நம்மளால இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ண முடியுமா, நமக்கு இதெல்லாம் பெரிய ஆளுங்க பண்ற விஷயம், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடாது. நீங்களும் குட்டீஸ்லாம் வீட்டுல அப்பாக்கு அம்மாக்கு எல்லாருக்கும் உங்களால முடிஞ்ச குட்டி 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 ஹெல்ப் நீங்க பண்ணீங்கன்னா கூட அது அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா குட்டீஸ்?